ஸ்ரீ ராமபிரானும் சீதா பிராட்டியும் இங்குள்ள சிவபெருமானை வணங்கியதாக தல புராணங்கள் சொல்லப்படுகிறது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்ப செம்மல சங்கர். ஆமாங்க, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த திருக்கோவில் பார்த்திங்கன்னா சிறுகளத்தூரில் அமைந்துள்ள ராமநாதீஸ்வரர் திருக்கோவில் தாங்க. இந்த கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளதுங்க. மிகவும் பழமையான திருத்தலம். இந்த ஆலயத்திற்கு செல்ல படிக்கட்டுகளும் அமைந்துள்ளதுங்க. குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஏறக்கூடிய அளவில் மிக சிறிய அளவிலேயே படிக்கட்டுகள் அமைந்துள்ளன. மிக சிறிய குன்று என்பதால் இதில் ஏறுவதற்கு எந்த சிரமமும் இல்லை. இந்த ஆலயமானது சேதமடைந்த நிலையில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் அமைந்துள்ளதுங்க. இந்த ஆலயத்துடைய முக்கிய சிறப்பு திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல முடியாதவர்கள் இந்த ஆலயத்தில் கிரிவலம் சுற்றி வரலாம்ங்க. சேக்கிழாரே ஒரு முறை உடல்நிலை சரியில்லாத போது இங்குள்ள இறைவனே இந்த தலத்தை சுற்றி வருமாறு கூறினாராம். அதன்படியே சேக்கிழார் இந்த மலையை சுற்றி வந்து இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டார். ஆலயத்தை சுற்றி அஷ்டலிங்கங்களும் இங்கு அமைந்திருக்குங்க. இதனால தான் கிரிவலத்திற்கு ஒரு உகந்த தலமாகவும் இந்த ஆலயம் அமைந்துள்ளன. இந்த ஆலயத்தில் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளும் அமைந்துள்ளன. இந்த ஆலயமானது சோழர்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருத்தலமாக அமைந்துள்ளது. ஆலயத்துடைய மூலவர் ராமநாதீஸ்வரர் மற்றும் அம்பாள் பர்வதவர்த்தினி அம்பாள் இங்கு அருள்பாலிக்கின்றார். இந்த ஆலயத்தில் ராமபிரானும் சீதா பிராட்டியும் இங்குள்ள இறைவனை தரிசித்ததாக தலப்புராணங்களில் சொல்லப்படுதுங்க. ராமாயண காலத்தில் ராவணை கொன்ற பிறகு ராவணை கொன்ற பாவத்தை போக்க ராமபிரான் பல சிவதலங்களுக்கு சென்று வழிபட்டுள்ளார். அதன்படி ராமபிரான் இங்குள்ள இறைவனையும் வழிபட்டுள்ளார். இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டதனால இங்குள்ள சிவபெருமானுக்கும் ராமநாதீஸ்வரர் திருநாமத்தில் அருள்பாலிக்கின்றார். சீதை மகாலட்சுமியின் அவதாரம் என்பதை உலகிற்கு நிரூபித்த இடமும் இந்த இடமாக கூறப்படுகிறது. என்னங்க, இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.